ஹலோ கைஸ், பிக் பாஸ் 9 தமிழில் வந்து கண்டென்ட்டே இல்லையா அப்படின்றதுக்காக எல்லா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் பெருசாக யாருக்கும் அந்த கண்டென்ட் கிடைக்கல. அதுக்காக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நெஞ்சில் எட்டி உதைச்சாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆக்சுவலாக திவாகருடைய நெஞ்சில் வந்து எட்டி உதைக்கிறது, திவாகரை கூப்பிட்டு போயிட்டு வந்து எல்லாருமே வாயா போயா அப்படிங்கிறது, அப்புறம் வாடா போடா அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. ஆக்சுவலாக ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திவாகரை வந்து எதுக்கு உள்ளே அனுப்புனீங்க, இவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்தளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டார், ஒரு மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே திவாகர் அமைச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறமா திவாகரை விட மோசமான சில கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் சுற்றி இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போது திவாகரே பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது கேமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இந்த விஜய் பார்வதியை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய் பார்வதியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கயிறு மாதிரி எதாவது கட்டி ஒரு ஓரமாக நிற்க வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஃபன் பண்ணுறேன் பாரு, கண்டென்ட் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. அதுவும் வந்து திவாகரும் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணுறாரு, ஃப்ரெண்ட் ஆகணுன்னுலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அது அவருக்கு வர மாட்டேங்குது. அதனாலே வந்து உள்ளே வச்சு செய்கிறாங்க. இந்த சர்ச்சை வந்து பெருசாக போயிட்டுருக்கு. நெஞ்சில் ஏறி மிதித்த விஜய் பார்வதி திவாகரை அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டுருக்கு. அது பயங்கர சர்ச்சையாக போயிட்டுருக்கு. எப்படி நீங்கள் பண்ணலாம்? அது மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தானே, இது வரைக்கும் பிபியில் நடந்ததே கிடையாது இந்த மாதிரிலாம். இது என்ன பிளான் பண்ணி அவமானப்படுத்துறீங்களா ஒரு மனுஷனை அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு ஒரு பக்கம் வாய்ஸ் அவுட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, திவாகருடைய ஓட்டு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அவர் தான் நம்பர் 1ல் இருக்கிறார். நம்பர் 1 பிளேஸில் வந்து திவாகர் தான் இருக்கிறாரு. ஒரு பக்கம் திவாகருக்கு வந்து ஹேட்ரடும் போயிட்டுருக்கு. உள்ளே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திவாகருக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்குறது, இன்சல்ட் பண்ணுறது, திவாகரை வந்து சண்டைக்கு இழுக்கிறது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வெளில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திவாகரை வந்து ஒரு இன்னோசென்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் உள்ளே இருக்கிற விக்டிம், திவாகர் தான். யார் யாரெல்லாம் திவாகருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ எல்லாமே வந்து திவாகருக்கு ஆதரவாக வந்து ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் ஃபைட் பண்ணவும் வர மாட்டேங்குது, கொடுத்த ஒர்க்கும் சரியாக செய்ய தெரியல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிட் நைட்டில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக அவரை வந்து இந்த இடத்துல வந்து படுத்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் உள்ளே போயிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டார். நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தண்ணி அது ஓப்பன் ஆகி கீழே கொட்டி பாவம் விக்ரம் வேற அவர் ரொம்ப நேரமாக கதவு தட்டுறாரு. டே உள்ள வாயா வெளில வாயா, தண்ணியை கொட்டிகிட்டு இருக்கிறா, தண்ணி நின்றுட போகுறா, அப்புறம் தண்ணிக்கு சிங்கி அடிக்கணுடான்னா வரவே இல்லை. அவர் நல்லா தூங்குறாரு. அங்கே ஃபுல்லாக தண்ணி கீழே போயிட்டு அதுக்கப்புறமா சட்டை இல்லாமல் ஓடி வந்து அதுக்கப்புறமா கொண்டு போய் தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தா தண்ணி நின்று போச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே என்ன பண்ணுறது, கார்டனிங் ஏரியாலே உக்காந்துட்டு இருக்காரு. அடுத்த முறை எப்போ தண்ணி வரும் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த முறை வந்து எல்லாருமே பெருசாக ஒரு சீரியஸ்னஸாக இல்லாமல் தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்ததே அவங்க ஒரு மாதிரி வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் இருப்போம், எல்லாம் வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு பிபி ஹவுஸ்க்கு வந்திருக்கிறோம், நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது என்டர்டெயின் பண்ணணும், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் கலையரசன் என்ன சொல்கிறதுனே தெரியல. கலையரசன் வெளில குழந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் உள்ளே வந்தவொடனே வேறு ஒரு மாதிரி மாறுறது, இருக்கிறதுலே பெரிய அவார்டு நான் தான் வாங்கியிருக்கேன், நான் யார் தெரியுமான்னு சொல்கிறது. ரொம்ப நாளாக ஒய்ஃப் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்குது. கூப்பிட்டு வந்து விட்டு போனாங்க. இதில் காமெடி என்னென்னா, பிரவீன் காந்தி தான் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீட்டில் வந்து சின்ன கண்டென்ட் வந்து பெரிய கண்டென்ட்டாக மாறணும்னா, நீயும் நானும் லவ் பண்ணால் அந்த கண்டென்ட் பெருசாக மாறிடும் அப்படின்னு அரவரா கிட்ட சொல்ல பயங்கரமான ஷாக் எல்லாருக்குமே. இது என்னடா இது, இவர் படத்துடைய ஸ்கிரிப்டா என்னன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு கிரியேட்டரில், ஒரு கிரியேட்டருக்கு தெரியும் எந்த இடத்துல கண்டென்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல கண்டென்ட் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு வயசு வித்தியாசம் வேணாமா? இது வந்து அப்புறம் முதல் மரியாதை படம் மாதிரிலாம் ஆயிரும். முதல் மரியாதை பார்ட் 2 மாதிரி போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதே மாதிரி உள்ளே இருக்கிற எல்லாருமே இந்த கெமின்னு ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள், மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் கெமி. அது கெமிக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் வந்து அவங்களால பேச முடியாது. பயங்கரமாக அன்கண்ட்ரோல்டாக போகிற ஆள் கெமிலாம் வந்து. கெமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது இல்லை அப்படிங்கிற அந்த கான்சியஸே வராது. கெமி வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நீங்கள் அவங்கள லாக் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தான் கெமி வந்து திவாகர்கிட்ட போய் சண்டை போடுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், என்னன்னே தெரியல. இது வந்து எப்படி சந்தை கடை மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மார்க்கெட்டே பரவாயில்ல போல இருக்குது. நீங்கள் மார்க்கெட்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. இந்த ஃபுல்லாக அந்த சரக்கு அடிச்சுட்டு வெளில வந்து ஒரு குரூப் வந்து பயங்கரமாக என்னென்னமோ இரிட்டேட்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வந்து உள்ள இரிட்டேட்டிங்காக ஆகிடுச்சு. இதனால தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த முறை வந்த கண்டஸ்டன்ட்லாம்
பெருசாக எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, யார் இந்த செலெக்ஷன் கமிட்டினே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயிண்டடு. இது அவங்கள ஒரு பெரிய மைனஸ். இதில் ஒரு பெரிய டீலக்ஸ் ரூம் வேறு. இந்த டீலக்ஸ் ரூமெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கொடுக்கல, பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த வீட்டிலேருந்து திவாகர் வெளியில் போயிட்டாருன்னு வச்சோங்களேன், உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கண்டென்ட் கூட கிடைக்காது. திவாகரை பிடிச்சவங்களுக்கும் சரி, திவாகரை பிடிக்காதவங்களுக்கும் சரி. ஏன்னா திவாகரை சுற்றி சுற்றி தான் எல்லோரும் கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், திவாகரை வச்சு நிறைய பேர் ப்ரொமோவில் வருவாங்க பாருங்க அப்படின்னு. உள்ளே வைக்க வச்சு அடிக்கிறதுக்கு திவாகர் தான் இருக்கிறாப்புல. இன்னொரு விஷயம் நம்ம இங்கே சொல்லணும், திவாகர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி கலையரசனும் பிரவீன் காந்தியும் இந்த வாரம் வெளில போகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ 2 பேரும் டேஞ்சரஸ் ஜோனில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலையரசன் நம்பி நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கான ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் இவ்வளோ நடிச்சுட்டு தான் இருந்தீங்களா, உண்மையாக இல்லையெல்லாம் பொய் அப்படின்னு. அடுத்தது வந்து பிரவீன் காந்தி. பிரவீன் காந்தி வந்து அவர் ஒரு நேச்சரே வந்து வேறு மாதிரி ஒரு நேச்சர் அவர். நான் அப்பயே சொன்னேன், பிரவீன் காந்தி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா பிரவீன் காந்தியை அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தனி ஜோனில் இருப்பார். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கொஞ்சம் லைட்டாக தீ பற்றிச்சுனாடே பற்றி எரிஞ்சிடுவார் அவர். நீங்கள் நிறைய டிவி ஷோஸ்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி டிவி நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பாருங்கள், லைவில் எல்லாருக்கும் வச்சு இந்த சதுரம்பேட்டையோ ஏதோ ஒன்று எல்லாருமே உட்காந்து பேசுவாங்க பாருங்கள். அதனால் இந்த முறை உள்ளே வந்தது எல்லாமே, ஆனால் ஒன்று வைல்டு கார்டில் வர்றது எல்லாமே ஒரு கொஞ்சம் ஃபயரான ஆளுங்களாம் உள்ளே இறக்கி விட்றாங்க. அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா இவங்களை எல்லாரையும் கடாயில் உட்கார வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிபி வீடு அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக எந்த ஸ்பார்க்குமே வந்த மாதிரி தெரியல. பட் இதே தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வெளில அனுப்பிட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வைல்டு கார்டில் பேக் டு பேக் எல்லோரும் இறக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷோ டவுனாக தான் போயிட்டுருக்கு. பெருசாக இங்கே பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே பயங்கரமான கண்டென்ட்டு, செம்ம கண்டென்ட்டு, இன்றைக்கி இது நல்லா இருந்தது அது நல்லா இருந்ததுலாம் இல்லை. அதே மாதிரி பெருசாக உள்ள இந்த ஒரு லவ் சீனும் உருவான மாதிரியே தெரியல. கேர்ள்ஸ்குள்ளேயே ஃபைட்டு, கேர்ள்ஸ்குள்ளேயே ஒத்துமை கிடையாது, பசங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மேட்சான கப்புள்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. பசங்கள்லாம் எல்லாருமே வாட்டர் மெலான்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆளுக்கு போகிற போக பார்த்தா வாட்டர் மெலான் யாரையாவது வந்து லவ் பண்ணி அவரது லவ் ட்ராக் போகும் போல இருக்குது. அப்படி தான் போயிட்டு இருக்கு வாட்டர் மெலான்னு. ஓகே கைஸ், இப்போது இருக்கிற நிலைமை இதுதான். எனக்கு தெரிஞ்ச பெருசாக எனக்கு வந்து உள்ள யாருமே இன்ட்ராக்ட் ஆகலை. வியானா, ஆதிரை பார்க்கலாம். இவங்க 2 பேரில் வந்து ஆதிரை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆதிரைக்கு மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஆனால் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா ஓகே. விஜே பார்வதி வெர்சஸ் திவாகர் இதுதான் இருக்கிறதுலே வந்து கிரிஞ்சு கண்டென்ட்டு. திவாகர் வந்து கிரிஞ்சு, அது ஏற்கனவே தெரியும், விடுங்க பாவம் அந்த மனுஷன். இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன், என்ன நீ பண்ணுறதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே என்னையே வந்து கடைசியில் வந்து திவாகர் பரவாயில்ல அப்படின்னு பேச வச்சிட்டாங்க பாருங்கள். கெமி ஆல்சோ ரொம்ப இரிட்டேட்டிங் பர்சனு. துஷார்னு ஒரு மனுஷனை அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்கன்னே தெரில. அப்சரா அப்புறம் வியானா இவங்கெல்லாம் எப்போ ஓப்பன் ஆவாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப 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 டிசப்பாயிண்டடு. கண்டெஸ்ட் லிஸ்ட் பார்க்கும் போதே எல்லாருக்குமே பெரிய டிசப்பாயிண்டடு. அதை வந்து திரும்ப திரும்ப உள்ளே இருக்கிறவங்களே ப்ரூஃப் பண்ணுறாங்க. மேபி விஜய் சேதுபதி இந்த முறை வந்து போட்டு எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினா மட்டும்தான் இது நெக்ஸ்ட் லெவல் போவோம். இல்லை அவரும் வந்துட்டு அவர் பங்குக்கு வந்துல நல்லா பண்ணீங்க சூப்பர் இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னு வச்சுவோம். ஏன் அவங்களே அதாவது என்ன சொல்கிறதுனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளேருந்து ஒரு 5 பேரை தூக்கிட்டு ஒரு 5 வைல்டு கார்டு திரும்ப உள்ளே இறக்குங்க. இறக்குனா தான் வேலைக்கு ஆகும். மற்றபடி கண்டென்ட்டே கிடையாது, 0 பாயிண்ட் கண்டென்ட்டு. எந்த பக்கம் ஃப்ரேம் வச்சாலும் வாட்டர் மெலான், இவங்க என்னை திட்டாங்க, இவங்க அடிச்சிட்டாங்க, அவர் மட்டும் கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு, நீ என்னை எப்படி பேசலாம், இது மட்டும்தாங்க கண்டென்ட்டாகவே போயிட்டுருக்கு. இந்த விக்கல்ஸ் இருக்கார்ல அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு இவ்வளோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் உள்ளே வந்து எல்லாமே மறந்து போச்சு அவருக்கு. வெளியில் போனார்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணவே மாட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், வெளில போகும்போது வந்து ஏதோ இந்த கஜினி படத்தில் ஒரு சூர்யா மாதிரி போகிறாரு. உடம்பு ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா உடம்பு ஃபுல்லாக எல்லா காமெடியும் எழுதி வச்சுக்கிட்டு இந்த காமெடியில் இந்த நேரத்தில் சொல்லணுன்ற அளவுக்கு ஆகிடுவார் அவர். ஏற்கனவே
என்ன சொல்கிறது, அம்னீஷியா பேஷண்ட்டாக ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் உள்ளே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் விக்ரம் இந்த விக்கல்ஸ் அவர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான். ஸோ இந்த வாரம் வந்து டேஞ்சரஸ் ஜோனில் கலையரசன், பிரவீன் காந்தி, ஃபஸ்ட்டு ஜோனில் வந்து இருக்கிறது வந்து வாட்டர்மெலான் ஸ்டாரு. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார் உங்களுக்குள்ளே வந்து ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு, யார் வெளியில் போனால் நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் பெருசாக கமெண்ட் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணுவோம். அப்போ தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கிறத வந்து அந்த டீமுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கன்வே ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணுறேன். பாய்.